Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜெய்சல்மரில் தான் இருக்கோம். ஜெய்சல்மரில் வந்து நேத்திக்கு லோங்கிவாலா முடிச்சுட்டு டடட் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ பிக்கானர் தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் பலோடின்னு ஒரு ஊரில் இருக்கான், 84 கிலோமீட்டரில். அவனை தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். பெட்ரோல் பம்பில் தான் ஸ்டே பண்ணோம். நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஃபுட்டு தந்தாங்க. அதே மாதிரி டென்ட்டில் படுக்கிறதுக்கு டென்ட்டை போட இடம் தந்தாங்க. அதே மாதிரி டென்ட்டுக்குள்ளே படுக்க விட்டாங்க, டென்ட்டுக்குள்ளே போடுற பெட்டு தந்தாங்க. எல்லாம் வந்துட்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா ஃப்ரீ பெட்ரோல் தந்தாங்க. அதுதான் மேட்ரு. நேற்றுக்கு நைட்டு சும்மா சொன்னாங்க. அதே மாதிரி பசங்க வந்து இன்றைக்கி காலைல போட்டே தந்துட்டாங்க 300 ரூபாய்க்கு. நேற்றுக்கு நம்ம வந்து 3 லிட்டர் வந்து 450 ரூபாய்க்கு வாங்கினோம் டனட்டில், பெட்ரோல் பங்க் இல்லாமல் ஒரு கடையில். இன்றைக்கி அதே 3 லிட்டர் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கி. எப்படின்னு பார்த்தீங்களா, எல்லாமே கடவுள் வந்து கொடுப்பாருங்க. நம்ம வந்து கரெக்டான ஒரு வேலை போயிட்டு இருந்தேன்னா எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நமக்கு அந்த யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாகவே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது ஃப்ரீயாக பெட்ரோல் போட்டு தந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். இன்னொரு ஃப்ரெண்டையும் பார்ப்போம் இந்த ஒரு வீடியோவில். அவன் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தானா பார்ப்போம். அந்த சைடு தான் போகிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் படித்த பையனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கேருந்து 84 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு நயரா பெட்ரோல் பம்பில் தான் நமக்கு வந்து ஃபுட்டு, ஸ்டே பண்ணதுக்கு ஃப்ரீ பெட்ரோலு எல்லாமே கொடுத்தாங்க. அந்த பசங்க பெரிய ஒரு ஃபேமிலி இது. எல்லா பசங்களும் இங்கே தான் இருக்காங்க, அப்பா அம்மா கொண்டு இங்கே தான் இருக்காங்க. பிஸ்னஸ்ன்னு வந்துட்டாங்கன்னா அப்படி நிற்காங்க எல்லாருமே. எத்தனையோ 15 பெட்ரோல் பம்பு ஏதோ இருக்கான், அவ்வளோ வண்டி இருக்குது, அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி பிஸ்னஸ்னால் தலைவனுங்க தான், ராஜஸ்தான் பாய்ஸ் தான் பெரிய ஆளாக இருக்கானோ. ஃபேமிலி மொத்தமாகவே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. பசங்களையும் இதிலேயே இறக்கி போட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்ப தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பசங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ, பாய் ப்ரோ. राजस्थान मेरे सभी राजस्थान भाइयों से मेरा अनुरोध है, जहाँ भी ये भाई के इनका सपोर्ट करे और इनको सुविधा दे रात को रहने की और खाने की. हमने भी दी, रात पर यहीं थे हमारे साथ, बहुत ही अच्छे वक्त है. ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, ஸ்டேலேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே. ஸோ ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ये बीकानेर जा रहे हैं, बीकानेर में किसी भाई को दिखे तो इन्हें सपोर्ट करे और लाइक करे. ओके, थैंक यू ब्रो. अभी नेक्स्ट टाइम मीट करेगा. ओके ओके, बाय. இன்னும் நமக்கு வந்து 69 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து ஒரே 13-14 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு தான். இருந்தால் ரோடே இல்லாமல் இருக்குது, இல்லைன்னா சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ரோடெலாம் வேறு லெவலில் இருக்குது. 2 சைடு மரம்லாம் வச்சு ரோடு நீட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போது ரோட்டுக்குள்ளோடி வந்தேன், ஒரு ஃபுல்லாக மண், கல், தரை அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து வெளியில் வந்தால் இந்த மாதிரி ஹைவே ரோடு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ரைஸ் அப்படியே போயிட்டு இருந்தேன். இந்த மொபைல் ஹோல்டர் அப்படியே இதில் ஃபிட் பண்ணி வச்சுருப்போம், அது அப்படியே கலந்து பேக்கு மேலே வந்து விழுந்துருச்சு. எப்படி விழுந்துன்னு தெரியல, டைட்டாக தான் இருக்கும், எப்படி கலந்துன்னு தெரியல. இனி அதை அப்படியே எடுத்து பேக்குள்ளே வச்சுருக்கேன். என்ன பண்ணணும்னு தெரியல, மாட்டணும். அதை கீழே ஏதாவது வேறு ஏதாவது உள்ள இது விழுந்துருச்சா என்ன எதுன்னு தெரியலை. ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன். இன்னொரு 33 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வாங்கின இந்த ஷாப்பில் வாங்கின எல்லா திங்ஸுமே நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி அதுதான் நினச்சிட்டே வந்துட்டே இருந்தேன். இந்த லாக் மட்டும் கொஞ்சம், இந்த ஒரு லாக் ஒன்று வாங்கியிருந்தேன், அது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அது கொஞ்சம் நல்லா இல்லை. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டு இது இதுன்னு யோசிச்சுட்டே வந்துட்டே இருந்தேன். அந்த ஒரு டைமில் இது வந்து இங்கேருந்து கலந்து இப்படி விழுது. ஏதோ நம்ம லூஸ் ஆகிருக்கு, ஏதோ ஒன்று குண்டில் போட்டு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் இதாகிறனால லூஸ் ஆகிருக்கும். ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பிக்கானர் தான் போயிட்டுருக்கோம். பிக்கானர் போகிற வழியில் ஒரு வெஜ்ஜு புலாவ் சாப்பிட்டு வந்தோம். இங்கே வந்தீங்கன்னா பசங்களை பார்த்துட்டோம். இவன் நம்ம கூட எஸ்எல்பியில் படித்தான். ஹாய் போலோ பையா. இது வந்து நீ என்னைக்கு குளிச்ச? அப்புறம் இது அவன் ஃப்ரெண்டு தேனியிலேருந்து. அப்படி பார்த்துட்டு இங்கே தான் ரூம் இருக்குது. அந்த ஃபோன் ஹோல்டரை மாட்டியாச்சு. அதே மாதிரி அப்படியே மாட்டிட்டு இங்கே ஒரு கடையில் வந்து வெஜ்ஜு புலாவ் சாப்பிட வந்திருக்கோம்.
ஓகே இதுதான் பசங்க. அப்படி இவங்களை பார்த்தாச்சு. இங்கேருந்து அப்படி பிக்கானர் தான் போகணும். ஸோ அங்கே அப்படி என்னென்னு பார்க்கலாம். கைஸ், என் ஃப்ரெண்டு ரூமில் வந்து ஒரு தூக்கத்தை போட்டு குளிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். பிக்கானருக்கு இங்கேருந்து 135 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ஊரில் உள்ள ஃப்ரெண்டும் அவனும் வந்து அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டான். அவனும் ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் இங்கேருந்து ஜோத்பூர் போய் அங்கேருந்து அகமதாபாத் போய் அப்படி ஏதோ போகிறேன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிக்கு போகிறான். நம்ம இனி அப்படியே பிக்கானர் போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு தூக்கமும் போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, குளிச்சாச்சு. இப்போ சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்னும் 52 கிலோமீட்டர் இருக்குது. செம வெயில் அடிக்கி. இன்னும் நமக்கு வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 52 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம கோவாவில் பார்த்த ஃப்ரெண்டு தூத் சாகரில். ஸோ நம்ம இன்னொரு 52 கிலோமீட்டருக்கு வர வழி ஃபுல்லாகவே செம வெயில் அப்படியே போயிட்டுருக்கேன். 135 கிலோமீட்டரில் ஒரு 50-70 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ரொம்ப டயர்டாகி வெயிலில் வர்றது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். செம வெயில் அடிக்க. அப்படியே நேராக வந்து ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்டை பார்த்துட்டு நேராக வந்து பிக்கானர் வந்து ரீச் ஆகிட்டோம். பிக்கானரில் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். ஃப்ரெண்டு கொஞ்சம் வெளியில் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்டு வீட்டிலையே ஸ்டேயும் பண்ணியாச்சு. அங்கே தான் இருக்கோம். ஸோ வந்து நமக்கு வந்து கோவாவில் கிடச்ச ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நம்ம இருக்கோம் பிக்கானரில். அப்படியே ஃப்ரெண்டையும் பார்த்தாச்சு. அங்கே தான் இருக்கோம். நல்லா சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டாச்சு. வேறு லெவல். ஸோ வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து கன்னிமாதா டெம்பிள் பற்றி பார்ப்பீங்க. ஸோ அது ஒரு பயங்கரமான கோயில். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.